ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நாங்கள் இருவூர் பவர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறோங்க. எங்களுக்கு வந்து சின்ன ஒரு அதிர்ச்சியான விஷயமானு கேள்விப்பட்டோங்க. ஒரு பொண்ணை வந்து கார்லேருந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த விஷயமே தெரியலீங்க. நாங்கள் கடை வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு தெரியல. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறப்ப எங்களுக்கு என்ன நியூஸ்ன்னு தெரியும். 6:45 ஒரு 7 மணிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரெக்டான நியூஸ் என்னன்னு தெரியலீங்க. கரெக்டாக என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இது வரைக்குமே தெரியல. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணை வந்து காரில் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க எங்களுக்கு எல்லாருமே. அக்கம் பக்கத்துக்கும் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. யாருக்குமே என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியலீங்க. அப்போ என்ன இந்த ஊர் பொண்ணானதும் இது வரைக்கும் தெரியல. ஆனால் பொண்ணை கடத்திட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியுது. மற்றபடி வேற எந்த விஷயமும் எங்களுக்கு இது வரைக்குமே தெரியலீங்க. போலீஸ் வந்தாங்க, வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கேமரா எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்க இது வரைக்கும். ஆனா இது வரைக்கும் எதுவுமே தெரியல என்ன விஷயம்னு. ஆமாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் நினைச்சிட்டோங்க. அந்த விஷயமா தான் வந்திருப்பாங்களோ நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் சொன்னாங்க எங்களுக்குமே. நாங்களும் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்ட வரவங்க கிட்ட கேட்டு பார்த்தோம். அப்படின்னு தான் சொல்றாங்கன்னு யாருன்னு இது வரைக்கும் தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து எங்க ஏரியால வந்து இருவூர்லையும் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒயின் ஷாப் இருக்குதுங்க. அப்புறம் நிறைய பக்கம் வந்து என்ன சொல்ல சிசிடிவி கேமராவெல்லாம் இல்லைங்க. பொதுவான இடத்துல நிறைய வைக்கணும் எங்களுக்கு சிசிடிவி கேமரா. ஏன்னா நிறைய போக்குவரத்து வந்து இதுல நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்தாலும் தெரியாது. என்ன எப்படி எதுவா இருந்தாலுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எதுவுமே இல்லாம எப்பவுமே கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ரீட் லைட் வந்து நிறைய பக்கம் இல்லைங்க. நிறைய இந்த ப்ராப்ளம் நிறைய பொதுவான ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குதுங்க. அதிகமா சிசிடிவி வந்து அதிகமா வைக்கணும். ஒயின் ஷாப் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி ரொம்ப அவுட்டர்ல எந்த இதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. எங்களோட கோரிக்கை இதுதாங்க. ஏன்னா நிறைய குடிச்சிட்டு வந்து எல்லாம் ரகலை பண்றவங்க நிறைய பேர் வர்றவங்க போறாங்க, பண்ணிட்டு கத்திட்டு போயிட்டு கிடப்பாங்க ரோட்ல எல்லாம். அந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த மாதிரி தெரியலைங்க எப்படின்னு நம்மளுக்கு. கண்டுபிடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பொண்ணு விஷயம் அப்படிங்கிறப்போ இப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்து அதான் முடிவாகல. அதே ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்குது. அடுத்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லா பொண்ணுகளும் வந்து தயவு செஞ்சு ஒரு கட்டுப்பாட்டோட இருங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, வீட்டுக்கு தெரிஞ்சு அது வந்தாலும் பண்ணுங்க. வீட்டுக்கு தெரியாம போகாதீங்க, வராதீங்க. வெளியே அவுட்டர்ல வந்து போகாதீங்க. மெயினா எதுவாக இருந்தாலும் உள்ளே எல்லாம் ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நான் பேசுறது எதுவாக இருந்தாலும் அவுட்டர்ல போய் தனியா போய் பண்ற வேலையில பண்ண வேண்டாம். ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது. என்னவா நடக்குது அது என்னன்னே தெரியலீங்க. இன்னும் நடந்து வர்றப்பதான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாம் செக் பண்ணாங்க. நான் நடந்து வரக்கான அறிகுறியும் இல்லைங்கிறாங்க. கார்லயே இந்த எல்லாம் ஏதோ நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கோணத்துல சொல்றாங்க. நம்மளுக்கு அந்த கரெக்டான எந்த நியூஸும் தெரியலீங்க இது வரைக்கும். ஆமாங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.